கடையில ஒரு பையன் இருப்பான், எங்கம்மா? யாரு கேக்குறீங்க? கூப்பிடுங்க, இங்க ஒரு கடையில ஒரு பையன் இருப்பான் பாருங்க. என் தம்பி கேக்குறீங்களா? தம்பியான்னு தெரியல, கூப்பிடுங்க முத. ஏன் என்ன பண்ணா? கூப்பிடுங்க. ஸ்ரீகாந்த் சொல்ல பொண்ணு என்னடா பொறுக்கி பண்ணீங்க? அடிங்க ஃபர்ஸ்ட். பொண்ணு என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. என்ன பண்ண தம்பி? என்ன பண்ண தம்பி கிட்ட கேளுங்க. என்ன ஸ்ரீகாந்த் என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. எதுவும் பண்ணலையா? நீ எதுவும் பண்ணாம இப்படி மேல கேட்பாங்க? ஏங்க என்ன மேலாம் கேக்குறீங்க வந்து? என்ன பண்ணா கேளுங்க, முத உன் தம்பி கிட்ட கேளுங்க என்னன்னு கேளு. என்னடா பண்ண? நான் எதுவுமே பண்ணலண்ணா. எதுவும் பண்ணலையா? நம்ம எதுவும் பண்ணலன்னு சொல்றான். இல்ல அந்த அண்ணன் தானே ரோட்ல நடந்து போறப்ப என்கிட்ட தப்பா நடக்குது. நாங்க தப்பா நடந்தானா? என்னடா தப்பா நடந்ததுன்னு சொல்ற அந்த பொண்ணு? இல்லண்ணா நான் எதுவுமே பண்ணல. ஒரு பொண்ணு தனியா ரோட்ல நடக்க முடியலைங்க. தங்கச்சி நடந்தது என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? கேளுங்க, அவன்கிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான். என்னடா பண்ண? என்ன பண்ண? எதுவும் பண்ணவள இந்த பேர் வந்து தேடி வந்துக்கிறாங்க. மறைக்காம சொல்லு, என்ன பண்ண? கையை பிடிச்சியா? அந்த பொண்ணு கையை பிடிச்சியா? என்ன சொல்ற நீ? டேய் நீயா? எதுக்கு அப்படி பண்ண? இல்ல ஏன் அப்படி பண்ண? சும்மாவா? அப்பா இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. என் மானத்தை வாங்கிட்டல நீ. என்னடா இது? என்ன இது? அவங்க வந்து என்னன்னாக்கா பொண்ணு என்ன பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, நீ என்ன கை பிடிச்சி தன்ற? ஏங்க இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் கொடுமை. இப்பெல்லாம் வர வர பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. அதெல்லாம் நைட்ல தான் ரொம்ப அட்டகாசம் நடக்குதுன்னா பகல்ல பட்டு பகல்ல ஆரம்பிச்சுட்டோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தை இப்ப கற்பழிச்சு சாவ வச்சான் மொத்தம். அது மட்டும் இல்ல ஸ்கூல் பொண்ணு ஒண்ணு வாத்தியாரே ரேப் பண்ணதுனால சூசைட் பண்ணிக்கணும். இவ்வளவு தூரம் அக்கிரமம் நடக்குதுங்க. பொண்ணு கூட போனோமா நாங்க பின்னால பெத்துட்டா. இந்த மாதிரி இருக்கிற தருதல்களுக்கு தான் யாரையும் நிம்மதியா இருக்க முடியல. இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு இதெல்லாம் நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? இதெல்லாம் தேவையா சொல்லு பாப்போம். ஏன் நல்ல குடும்பத்துல பிறந்தா ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறா? வாங்க, நீங்க என்ன புள்ள வளர்த்தீங்க? நீ தான் கேட்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வராது. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன், நீங்க ஸ்டேஷன்ல பேசிங்க. உங்க தம்பி பண்ண மாதிரி மத்தவங்க யாரும் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். இல்லைங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்லைங்க கரெக்டா இருந்தாலும் சரி, உன் தம்பி பண்ணது நியாயமா? அவன் பக்கம் நிக்கிறீங்களே. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க. உங்க பொண்ணுகிட்ட வந்து பையன் தப்பா நடந்தா நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஸ்டேஷன் சொல்றீங்க, நாங்க வந்து கௌரவமான குடும்பங்க, அது வெளியே தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாயிடும். நீங்க பாருங்க, இவன் பண்ண தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவனும் மன்னிப்பு கேட்பான். நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க, ஆனா அது இங்கேயே கொடுங்க. நம்ம வந்து இதை தாண்டி வெளியே போவான்னு நினைக்கிறாங்க. வெளியே போனா அசிங்கம். நாங்கள் கடை வர வச்சிருக்கோம், எங்களோட கௌரவமே போயிடுங்க, அதாவது கடை நடத்த முடியாது. கொஞ்சம் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவன் பண்ண தப்புக்கு இதுக்கப்புறம் உங்க பொண்ணு சைடு வரவே மாட்டான். அவன் எந்த தப்புக்கும் போக மாட்டான், நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு வந்து எனக்காக இந்த ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சு விடுங்க. எப்படிங்க நம்புறது? எப்படி நம்புறது? நீங்க சொல்றத வச்சு எதை வச்சு நம்புறது? அவன் இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு நான் வர மாட்டாங்க. 2 நாளைக்கு உங்க தம்பி நல்லா இருப்பாரு, 4வது நாள் மறுபடியும் என் பிள்ளைகிட்ட தகராறு இருப்பானா நாங்க என்ன பண்றது? ஐயோ இல்லைங்க, நான் என்ன சொல்ல இல்லைங்க, நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், ஸ்டேஷன்ல பேசிங்க. என்ன ஆச்சு? பொண்ணு மேல கையை வச்சிட்டாங்க அவன். இந்த மாதிரி அதெல்லாம் சும்மா விடாதீங்க, கைகளை வெட்டுங்க. மன்னிப்பு கேடா. அவன் காலை ஒரு மன்னிப்பு கேடுமா? காலை ஒரு காலைல வந்தாலும் நான் அதெல்லாம் இது பண்ண இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றேங்க. நான் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஏங்க வாங்க நம்ம ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட். ஏங்க ஒரு நிமிஷம் இதை கேட்டு போங்க, கேட்டு போங்க. ஏங்க நீங்களே விட்டா கூட நான் விட மாட்டேங்க. இதுன்னு இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு வந்த நிலைமை தாங்க நாளைக்கு ஏன் பொண்ணுக்கும். ஒருத்தவங்களும் வந்து நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போறதுனாலதான் எல்லாரும் வந்து தப்பு பண்றது காரணமே அதான். நமக்கெல்லாம் நமக்கு பிரச்சனை எதுவும் இல்ல, அவங்க வீட்டுல தான் நடக்குதுன்னு போயிடுவாங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, இது வந்து சும்மாவே விடக்கூடாது, தெரியுதுங்களா? இப்ப பாத்தியா, உன்னால நான் தலை குனியணுமா? வாங்க நீங்களும் வாங்க பாருங்க. நம்ம எல்லாம் ஸ்டேஷனுக்கு போகும்போது இந்த பையன் சும்மா இல்ல, ஒரு இவங்க பையன் பொண்ணு ரோட்ல நடக்கும்போது கையை பிடிச்சி எடுத்துருக்கான். இப்ப என்னடா பண்ண போறா? இப்ப என்ன பண்ண போறா? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு. கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? உன் லைஃபே போச்சு, அவ்வளவுதான். ஈவிடிசிங் கேஸ்ல உள்ள போனா வச்சுக்க, உன் லைஃபே காலி, அவ்வளவுதான். எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், கவர்மெண்ட்ல கிடைக்காது, இப்போ நரகம் தான் உனக்கு. உன்ன மாதிரி நிறைய பேரு பொண்ணு மேல வந்து ஆசைப்பட்டு கை வச்சிருக்காங்க விருப்பம் இல்லாம. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம மேல கை வச்சா அது எவ்வளவு பேர் தப்பு தெரியுமா? கை வைக்கிறது 2 செகண்ட் ஆகாது, ஆனா வாழ்க்கையே காலி. பொம்பளை பொறுக்கணும் பட்டம் கட்டுவானுங்க. நீ பண்ண தப்புக்கு இப்ப நானும் அசிங்கம் பண்ணணும். கடையை மூட்டு போக வேண்டியதான். கடை நடத்த முடியுமா இங்க? உங்களுக்குலாம் வந்து ஒரு பொண்ணுன்னா அசால்ட்டா போச்சுல்ல. உங்களுக்கு காம வெறிக்கு வந்து பொம்பளைங்க வந்து பலி ஆகணுமா? பொண்ணுங்க தான் இப்படி அது பார்த்தனாக்கா குழந்தைங்க கூட விட மாட்டீங்களே.
உன்னை போய் தம்பின்னு சொல்றேன் பாரு. நம்ம அப்பா அம்மா உயிரோட இருந்தாங்கன்னாக்கா உன் மூஞ்சி காரி மூஞ்சிருப்பாங்க அந்நேரம். நிறைய பேருக்கு வந்து அவங்க பண்ற தப்பு என்னன்னு தெரிய மாட்டுது. ஸ்டேஷனுக்கு ஒரு தடவை போய் வந்தானா அடுத்து தப்பே பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியுமா? வேணாம் போய் கேஸ் கொடுக்கல வந்து இது பண்ண ஏன்- ப்ளீஸ் என்ன- வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஐசிமா நினைப்பாங்க. வேணாம் என்னென்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண முடியாது. ஸ்டேஷனுக்கு புரண்டு போனாங்கல்ல, அவங்க போய் கெஞ்சு போ. நீ சொன்னவங்க கேட்பாங்க. நான் எவ்வளவு சொன்னேன் பார்த்தல நீ? ஏண்டா எனக்கு மட்டும் நான் ஆசையாடா? ஏண்டா எனக்கு மட்டும் நான் ஆசையா உன ஸ்டேஷன்ல மாட்டி ஒண்ணும் சொல்லி தெரியாம பண்ணிருந்தேன். ப்ளீஸ் என்ன தெரியாம பண்ணி சாதாரண தப்பு நீ பண்ணுது? சாதாரண தப்பு இது? உன்னை பார்த்து பார்த்து நான் எப்படிலாம் வளர்த்தேன் நானு? உன் சொந்தக்காரங்க மதிப்பாங்களா? நம்மளுக்கு யாரும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? நினைச்சு பார்க்கணும். நீ என் கிட்ட கெஞ்சி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போனாங்கல்ல, போ நீ போ. அவங்ககிட்ட போய் கெஞ்சி போ. அவங்ககிட்ட போ.